கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தியான தலைப்பு தேவ மனிதர்களை கனம் பண்ணுதல். வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 மற்றும் 42. சத்தியத்தை அறிவிப்பதற்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் தங்களை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைத்துள்ள தேவ மனிதர்கள் நிச்சயமாகவே தேவனுடைய நேரடி கண்காணிப்பிலும் அவருடைய வழி நடத்துதலிலும் உள்ளவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனாலும் ஒரு சிலர் தேவனுடைய நாமத்தை சொல்லி தங்கள் சுயநலத்தை பூர்த்தி செய்து வருகின்றனர். எனினும் அவர்கள் தேவனுக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்று அநேக அமைப்புகளிலே இவ்வாறு தவறு செய்யும் ஒரு சில தேவ மனிதர்களின் நிமித்தம் உண்மையாய் தேவ பணி செய்கிற அநேக தேவ மனிதர்களும் பொதுமக்கள் மற்றும் கிறிஸ்தவ விசுவாசிகளின் வாயிலாக துன்புறுத்தப்பட்டு வருகின்றனர். என்னதான் காரணங்கள் கூறினாலும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் கடமை தேவ மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு அவைகளை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நலமானவைகளை பிடித்து கொள்வதும் தேவ மனிதர்களை கனம் பண்ணுவதும் தான். அவர்களின் மீது நியாய தீர்ப்பு செய்வது அல்ல. அவர்களை ஊழியத்திற்கு அழைத்த தேவன் அவர்களை நியாயந்தீர்த்து கொள்வார். தேவ மனிதர்களை கனம் செய்ய கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்களும் கூட கிறிஸ்தவ விசுவாசிகளாய் தேவ மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு அவைகளின் நலமானதை நாங்கள் தெரிந்து கொள்ள தேவ மனிதர்களை கனப்படுத்த எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.